ஹலோ இப்போ தமிழ்நாட்டு அரசியல்லே வந்து ஒரு ரணகலமாக ஓடிட்டு இருக்கு. ஸோ டிவிகே வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எமர்ஜ் ஆகிருக்காங்க. அதே சமயத்தில் என்னென்னா அவங்களால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பிகாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரெக்வயர்ட் நம்பர்ஸ் மெஜாரிட்டி, அதாவது 118. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 234 கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்குது. அண்ட் அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா 117. அந்த 117ஓட இன்னும் ஒன்று சேர்த்திங்கன்னா 118 கான்ஸ்டிடியூன்சிஸ். இப்போ இந்த 118ங்கிறது மினிமம் ரெக்குயர்மெண்ட் டு ஃபார்ம் த கவர்மெண்ட், மினிமமாக தேவைப்படும். இப்போ விஜய் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 108 இருக்குது. இப்போ காங்கிரஸ் உள்ளே வந்திருக்காங்க. பட் காங்கிரஸ் உள்ளே வந்தாலுமே பத்தாது, அந்த 5 சீட்டு பத்தாது, இன்னும் அவருக்கு வேணும். இப்போ இந்த நிலையில் என்னென்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் வந்து ராஜ்பவன் கவர்னரை போய் பார்த்துருக்காரு. பார்த்து எங்களுக்கு வந்து நாங்கள் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எமர்ஜ் ஆகிருக்கோம், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கவர்னர்கிட்ட. கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை நீங்கள் வந்து ஃபுல் லிஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி 118க்கும் எனக்கு மேட்சாக கொண்டு வந்தீங்கன்னா தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு சூழ்நிலை இப்படி தான் இருக்குது. இப்போ விஜய் வந்து இன்னும் ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸை எப்படி அக்வயர் பண்ண போகிறாரு அப்படின்றதான் இப்போ ஒரு ப்ராசஸ். இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் விசிகே, அப்புறம் இந்த முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்டுமே சின்ன சின்ன கட்சிகள் 1-2 சீட் வச்சுருக்கவங்க எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பட் இன்னும் இது வரைக்கும் யாரும் பெருசாக வெர்பலோ ரிட்டனோ கன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ வந்து விஜய்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, எப்படிரா இந்த ரெக்வயர்ட் நம்பர்ஸை எடுக்கிறது அப்படிங்கிறது. இந்த மெயின் டைம் என்னென்னா இன்னொரு ஹாட் நியூஸ் என்ன போயிட்டுருக்குன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ் போகுதுன்றாங்க. பட் எகெயின் அது ஒரு பெரிய ரூமர் மாதிரி தான் இருக்குது. பட் எந்த அளவுக்கு அது ஒர்க்கபிள் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இப்போ இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் வேறு மாதிரி போகிறாங்க. என்னென்னா அவங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல் 163ல் கவர்னருக்குன்னு ஒரு டிஸ்க்ரிஷ்னரி பவர்ஸ், செட் ஆஃப் டிஸ்க்ரிஷ்னரி பவர்ஸ் இருக்குது. இந்த டிஸ்க்ரிஷ்னரி பவர் என்ன அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூஷனில் கிளியராக சொல்லலை. அது கிளியராக சொல்லப்படாதனாலேயே எப்போவுமே இந்த கவர்னரோட டிஸ்க்ரிஷ்னரி பவர்ஸில் பிரச்சனை வருது. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இந்த பிரச்சனை வந்துச்சு. அதாவது 2018. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எமர்ஜ் ஆனாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் மெஜாரிட்டி இல்லை. ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாரு, கவர்னர் வந்து பிஜேபியை கூப்பிட்டு ஃபார்ம் பண்ணுங்கள் கவர்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ என்ன பண்ணுங்க, காங்கிரஸும் ஜேடிஎஸும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, இது எப்படி மெஜாரிட்டி இல்லாமல் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கோர்ட் என்ன பண்ணாங்க, இம்மிடியேட்டாக ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணாங்க. வித்தின் 24 to 48 hours நீங்கள் வந்து, அதாவது அன்னைக்கு பிஜேபி ஃப்ளோர் டெஸ்ட்டில் மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் அது பிஜேபி வந்து ப்ரூஃப் பண்ண முடியலை. அப்போ அந்த கவர்மெண்ட் வந்து அவுட் ஆகிடுச்சு. இது வந்து 2018 நடந்தது, சரிங்களா. இப்போ இங்கே விஜய் கேஸில் விஜய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், நாங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டில் எங்களோட மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணுறோம், எங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கவர்னர் தான், அவருக்கு டிஸ்க்ரிஷ்னரி பவர் இருக்கு இல்லையா, அவர் என்ன சொல்கிறார், இல்லைப்பா நீ லிஸ்ட்டு முதல்ல கொடு, 118 பேரை காட்டு, அப்புறம் தான் நீ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிறார். ஆனால் விஜய் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டில் ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எஸ்ஆர் பொம்மை கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது. எகெயின் எஸ்ஆர் பொம்மை யாருன்னா அப்போது அந்த காலத்தில் கர்நாடகா சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அது ஒரு கேஸ், இதே மாதிரி சிமிலர் கேஸ் ஒரு கேஸ். அப்போ அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ்லேயும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, கவர்னர் வந்து ஒரு மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணுறத ஃப்ளோர் டெஸ்ட்டில் அசம்பிளியில் வச்சு செக் பண்ணிக்கலாம், ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம், இது வந்து டெமோக்ராட்டிக் நாமாவே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சர்க்காரியா கமிஷனும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இவங்க விஜய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸை பேஸாக வச்சு தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. எப்படின்னா, எங்களை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விடுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்டில் மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணுறோன்ட்டு. இப்போது ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்னர்னா, நீ வந்து லிஸ்ட்டு மெஜாரிட்டி கொடு அப்படிங்கிறாரு. இங்கே என்னென்னா, அந்த ஃப்ளோர் டெஸ்ட் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எகெயின் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனில் டிஃபைன் பண்ணப்படலை. பட் ஆனால் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, வித்தின் 24 to 48 hours இதுக்கு ப்ரெசிடென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணணுன்னு இருக்காங்க. இப்போ விஜய் அவங்க வந்து எப்படி அந்த மெஜாரிட்டி காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்குள்ளே வந்து நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்,
நிறைய கால்குலேஷன்ஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படிலாம் போயிட்டுருக்கு. ஏஐடிஎம்கேல டிஃபெக்ஷன் ஆக போகுதுன்றாங்க. பட் தெரியல, இதெல்லாம் நடக்கட்டும். நடந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு பேசிக்கலாம். பட் இப்போ இருக்கிற பொசிஷன் பிரகாரம் விஜயோட தாவேக்கா கட்சிக்காரவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. இது பிகாஸ் என்னென்னா கவர்னரோட டிஸ்க்ரிஷ்னரி பவர். இப்போ நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே எப்படின்னா இதை வந்து வெறும் ஒரு எமோஷனல் நியூஸாக, ஏன்னா இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் ஆகிட்டார் எல்லாருக்கும் கனெக்டில். அந்த எமோஷனல் கனெக்டோட விஜயை ஃபார்ம் பண்ண விடலை அப்படின்னு யோசிக்கிறது ஒரு பார்வை. ஆனால் இங்கே கான்ஸ்டிடியூஷனலி என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா கவர்னருக்கு டிஸ்க்ரிஷ்னரி பவர் இருக்குது. இப்போது இதெல்லாம் கொஸ்டினாக வரும். ஆர்டிக்கிள் 163 கவர்னருக்கு டிஸ்க்ரிஷ்னரி பவர் இருக்குது. இதை ரிலேட்டட் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 அது மாதிரி கேட்கலாம். ஏன்னா ஆர்டிக்கிள் 163 என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்னர் மஸ்ட் ஆக்ட் ஆன் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதே சமயத்தில் இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுல, அதாவது மெஜாரிட்டி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு ஹங் அசம்பிளி வர சிச்சுவேஷனில் கவர்னர் கேன் எக்ஸசைஸ் ஹிஸ் டிஸ்க்ரிஷன். இந்த டிஸ்க்ரிஷன் ஒரு வேர்டு வந்து ரொம்ப பெரிய வேர்ட், பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே பெரிய மீனிங் இருக்குது. ஏன்னா ஒரு கவர்னரும் அவங்களுக்கு எது டிஸ்க்ரிஷன் அவங்களே டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. இதை கான்ஸ்டிடியூஷன்லேயே கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை வராது. பட் டிஃபைன் பண்ணிவிட்டு அது டிஸ்க்ரிஷன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த நிலைமை இப்படி தான் இருக்குது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் அடுத்து வர ஃபியூ டேஸில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐ விஷ் டிவிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. டெஃபினட்டாக அவங்க வந்து நியூ சேஞ்ச் இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் வரப்போகிற நாட்களில் என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.